ஒரு வழியா மனோஜுக்கும், கனகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு இப்ப கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா, அதே கோயிலுக்கு விஜயாவும், பார்வதி ஆண்டியும் வந்திருக்காங்க இல்லையா? எதேர்ச்சியா மனோஜ விஜயா பாத்தர்றாங்க. பார்த்த உடனே மனோஜி அப்படின்னு மனோஜ் கிட்ட வந்துடுறாங்க. மனோஜுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஆனா, பக்கத்திலேயே அந்த ஜோசியக்காரரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து கனகாவோட அம்மா மாப்பிள அப்படின்னு சொல்லி மனோஜ கூப்பிட்டர்றாங்க. நம்ம விஜயாவும் அத பாத்துர்றாங்க. விஜயாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்ப என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஃபோன் பேசிட்டு ஜோசியக்காரர் அங்க வந்த உடனே, "இவரு தான் மாப்பிள, இவரு தான் மாப்பிள" அப்படின்னு சொல்லி, அந்த ஜோசியர வந்து பாத்தீங்கன்னா, மனோஜ் அப்படியே மாத்தி விட்டர்றாப்ல. ஸோ விஜயாவும் அத நம்பிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் உங்க அம்மாகிட்ட சொன்னா என்ன? அப்படின்னு கனகாவோட அம்மா கேட்க, "இல்ல இப்பொழுதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். இன்னும் டைவர்ஸே ஆகல. அதுக்குள்ள சொல்லவும் முடியாது. எங்க அம்மா கண்டிப்பா இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க." அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, "இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்." அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்ல, மனோஜ் முடியவே முடியாது. எங்க அம்மா வேறயா கோயில்ல வச்சு பார்த்துட்டாங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தப்பிச்சா போதும்டான்னு அங்கருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாப்புல. அந்த நேரத்திலயும் குடுக்குறேன்னு சொன்னீங்களே ரூ. 10,00,000 அத எப்ப குடுப்பீங்கன்னு கேட்குறாப்புல. ஆனா அந்த அம்மா இருந்துகிட்டு இப்ப பணத்த குடுத்துட்டா அதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டான். அதனால இப்பொழுதைக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு, அவரு வரட்டும். அவரு வந்த உடனே வாங்கி தரேன்னு பொய் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறது. இங்க மனோஜ் வீட்டுக்கு வராப்புல. அப்ப முத்து அண்ணாமலை கிட்ட இந்த கல்யாணத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம மனோஜுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அங்க வர்ற விஜயா, நானும் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைய பார்த்தேன். ஸோ மனோஜோட ஃப்ரெண்டு தான். அப்படி இப்படின்னு விஜயாவும் சொல்ல, எப்படியோ அந்த கோயிலுக்கு நீயும் வந்துட்டடா. டைவர்ஸ் முடிஞ்ச கையோட உனக்கு ஒரு கோடீஸ்வர பொண்ண பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்படின்னு விஜயா தம்பட்டம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்கும்னு.